அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பெருமான் அருளிய திருவெட்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஏராளமான திருவிளையாடல்கள் செய்திருந்தாலும் கூட பிரபஞ்சத்தின் உண்மைகளை யாரும் விரிவாக மக்களுக்கு எடுத்து கூறவில்லை. மண்மூடி மறைத்து விட்டார்கள் என்று கூறுவார் வல்லற்பமானவர்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற ஒரு இறைவன் இருந்ததையே உலக மக்களுக்கு யாருக்கும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இருக்கும்போது சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தோன்றிய காலகட்டங்களில் ஏற்கனவே தோன்றிய 4 யுகங்களிலுமே கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே முதலிலே மார்க்கங்கள் தோன்றியது, அதன் பிறகு சமயங்கள் தோன்றியது, இறுதியாக மதங்கள் தோன்றியது. 4 யுகங்களிலுமே ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு மார்க்கம் உண்டு. கிரேத யுகத்திற்கு கலங்க மார்க்கம், திரேத யுகத்திற்கு திராவக மார்க்கம், துவாபர யுகத்துக்கு நவநீத மார்க்கம், கலியுகத்திற்கு பஸ்ம மார்க்கம், இப்படி பல மார்க்கங்கள் உருவாயிற்று. அதே போல சமயங்கள், சைவ சமயம், வைஷ்ணவம், கௌவாரம், சௌரம், காணாபத்தியம், சாகதம் என்ற சமயங்களும் உருவாகிவிட்டது. அப்போ ஒவ்வொரு யுகங்களும் முடிந்தவுடனே, கிரேத யுகம் முடிந்தவுடனே அந்த கிரேத யுகத்தில் தோன்றிய மார்க்கங்களும் முடிந்துவிடும். அடுத்த யுகம் பிறக்கும்போது புது மார்க்கம் பிறக்கும். அந்த யுகம் முடிந்த பிறகு அந்த மார்க்கம் அழிந்து போகும். இதே போன்று 4 யுகங்களிலும் தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அழிந்து விட்டது. கலியுகத்திற்கு அப்பால் உண்டான அந்த சதுர்யுகத்திலே இப்போ நம்ம ஒளி யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் இதை சதுர்யுகம் என்று கூறுவார். அப்போ இந்த ஒளி யுகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு, இந்த ஒளி யுகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு ஆன்மீக மார்க்கம் வேண்டும். அந்த மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையுடனும் முரண்பாடுகள் இல்லாமல் இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கி அதை தன் மகன் கையில் கொடுத்து ஒப்படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்க வேண்டும் என்பதற்காகவே தனது அருளால் பெற்றெடுத்த ஒரு ஆண்மகனை செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தனது மகனை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான விளக்கங்கள் எல்லாம் திருவெட்பாவிலே உண்டு. எல்லா பாடலுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அருட்பெருஞ்சோதி அகவலிலே ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயே என்று கூறுவார். ஆக வல்லப்பமான் எதுக்கு வருவிக்க விட்டார் என்பதை தெளிவாக திருவெட்பாவில் நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி ஒட்டு மொத்தமாக எல்லாரையும், உலக மக்கள் எல்லாரையும் திருத்தி என்பது அவர்களுக்கு உண்மையை சொல்லி, சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அழிந்து விட்டன உலக மக்களே, இதெல்லாம் தேவையில்லை என்று அந்த உலக மக்களுக்கு அறிவுறுத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட அவர்களெல்லாம் ஈகத்தை பரத்தை பெற்று இந்த பூலோகத்திலே எல்லா இன்பங்களையும் பெற்று செல்வங்களை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை உகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன். தெளிவாக சொல்கிறாரா? மக்களிடம் யாரும் சொல்லவில்லை. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாக தான். வல்லற்பமான ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நிறுத்தினாங்க. அவர் இறையாற்றல் உடையவர், இறைவனுடைய மகன், இதற்காகவே வருவிக்க உற்றவர் என்ற நிலையை கூற வேண்டும். திருவெட்பாவை பொறுத்தவரையில் எத்தனை தலைப்பு வேணாலும் பேசலாம், அது வேற. ஆனால் வல்லற்பமான் யார், அவர் ஏன் வருவிக்க விட்டார் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். என்னை உகத்தேன இந்த கலியுகத்தில் இறைவனால் வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று கூறுவார்
ஆக தனது மகனை ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து, ஏன் ஒரு தாயின் கருவறையிலே 10 மாதம் தனது மகனை இருக்க வைத்து இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் தன் மகனை கொண்டு வந்திருக்கலாம். புராணங்களில் சொல்லப்பட்டது போல முருகனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்தே வரவழைத்தார் என்பதைப் போல இவரும் தன் மகனை, அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது சரியாக இருக்காது. ஏனென்றால் உலக மக்களோடு மக்களாக அவர் இருக்க வேண்டும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட நெறிகளை பின்பற்ற வேண்டும். சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை வணங்கி நமச்சிவாயா சிவாய நம என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு இது தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். இதுதான் கான்செப்ட். அதுதான் திருவருட்பாவின் கான்செப்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது ஏன் அருட்பெருஞ்சாண்டவர் சாதிய மதம் சமயம் இல்லாதவர்? அருட்பெருஞ்சோதி அகவலிலே உண்டு. சாதிய மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதை யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை, யாரும் செயலாற்றவில்லை. அதற்காகத்தான் தனது மகனை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார். அவங்க காலங்கள்லாம் முடிஞ்ச பிறகு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆயுள் காலம் கொடுத்துட்டார் அருட்பெருஞ்சாண்டவர். உலகங்களை படைத்து அந்த உலகங்களை இயக்கக்கூடிய தலைவர்களை படைத்து, பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற தலைவர்களை படைத்து அவங்களுக்கு தேவையான தொழில்களையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குவீர்களாக என்று கட்டளையிட்டவர் அருட்பெருஞ்சோதி. அதற்கான ஆதாரங்கள் திருவருட்பாவிலே உண்டு, யாரும் மறுக்க முடியாது. சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருள்திறல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஏன் திருவடி புகழ்ச்சியை கூறுவார், மறையவன் செயல் உலகாக் என்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம். ஆக ஒவ்வொருத்தரையும் உருவாக்கினது யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் இட்ட கட்டளையை சரியாக செய்யவில்லை இந்த 4 யுகங்களிலுமே. அதனால்தான் இனிமேல் ஒரு புது யுகத்தில் மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே தனது மகனை வருவிக்க செய்தார். தனது மகனை வருவிக்க விட்ட இடம் சிதம்பரத்திலே மருதூர் என்ற கிராமத்திலே ராமையா பிள்ளை சின்னையமையர்களுடைய மகனாக வருவிக்க செய்தார். நல்லா கவனிக்கணும். வருவிக்க விட்டவருக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, உறவுகள் இல்லை, இறப்பு பிறப்பு இல்லை. அந்த நிலையில் தன் மகனை வருவிக்க செய்தார். ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது தந்தைக்கும் மகனுக்கும் எப்படியெல்லாம் உரையாடல் நடந்தது, எப்படியெல்லாம் இறைவன் திருவிளையாடல் செய்து தன் மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் என்பதையும் பார்த்து விட்டோம். கருவறையிலே அருளமுதம் ஊட்டியது, கருவறையிலே வெளிச்சத்தை காட்டியது. இந்த நிலையில் தனது மகன் இந்த பூலோகத்தை தொடும்போது, ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும்போது, பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற பதத்தலைவர்களும் வானவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எங்களை ஆளப்போகின்ற அருள் கடலே என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். அதன் பிறகு உலகியலிலே இருப்பது போல ஒரு திருவிழாவிற்கு சிதம்பரத்திற்கு நமது குழந்தை இறைவனை அழைத்து செல்லுகிறார்கள். அப்போ அந்த குழந்தை இறைவன் என்று அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த நிலையில் அங்கே சிதம்பரத்துக்கு அழைத்து சென்ற போது தன் மகனுக்கு வெளியாக காட்டினார். வெளி என்பது வெட்ட வெளி, வெட்ட வெளி என்பது சுத்த சிவஞான வெளியிலே எப்படி இறைவனுடைய நிலை இருக்கும் என்பதை தனது மகனுக்கு காட்டினார். அதையும் திருவருட்பாவிலே இந்த பாடல் மூலமாக பார்த்து விட்டோம். தில்லை தலைக்கிடையே திரைதூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே எந்தனக்கை வெளியாய் காட்டிய மெய்புறவா மெய்ப்பொருளை என்று கூறுவார். தினமும் இது சொல்லிதான் ஆக வேண்டும். திருவிளையாடலை சொல்லும்போது ஆரம்பத்திலிருந்து ஒரு சுருக்கத்தை சொல்ல வேண்டும். அப்போதான் மக்களுக்கு புரியும். ஆக தன் மகனுக்கு வெளியாக காட்டினார், வெட்ட வெளியாக காட்டினார். அதுதான் சிதம்பர ரகசியம், அதுதான் சிவ ரகசியம். அப்போ இந்த நிலையெல்லாம் முடிந்த பிறகு தன் மகனுக்கு மறைப்பு நிலையை கொடுத்துறார். மறைப்பு நிலை கொடுத்துறார். உலகில் சில செய்திகள்லாம் சொல்லுவாங்க, செவியில் வந்த செய்திகள். நம்ம பேர் வைக்க தான் சிதம்பரம் கூட்டு போனாங்க, தீட்சிதர்லாம் ராமலிங்கன் பேர் வச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இல்லை. வல்லப்பமானுக்கு பெயரிட்டது மருதூர் என்ற கிராம பக்கத்தில் பின்னலூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ராமலிங்கேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, இப்பவும் இருக்குது. வரலாறு அங்கே இருக்குது.
அங்கே தான், அதுதான் அவங்களுக்கு ராமையா பிள்ளைக்கு குலதெய்வம். அவங்க தான் அங்கே தான் ராமலிங்கன் பேர் வச்சது. பேர் வச்சு மொட்டை வச்சு காது குத்தி கடுக்கான் போட்டாங்க. அந்த கடுக்கான கலட்டினது யார்? பின்னால் திருட வேடத்தில் அருட்பெருஞ்சாண்டவர் வந்து கலட்டினது. கழட்டி தான் ஆகணும். ஏன்னா சுத்தகன் மார்க்கம் கொடுக்கும்போது தன் மகன் சுத்தமாக இருக்கணும். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் இந்த சங்கடங்களே இந்த இந்த சமாச்சாரங்கள் இருக்கக்கூடாது. சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது வலிமிக்க உற்றார் 5 மாத குழந்தைகளை வெட்ட வெளியாக பார்த்தார். அதன் பிறகு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்த பிறகு வருவிக்க விட்ட 1ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரையிலும், அதாவது இந்த இடத்தில் ஒரு விளக்கத்தை நான் கூற விரும்புகிறேன். இருந்தாலும் தினமும் சொல்கிறது தான். 1823ஆம் ஆண்டு தொடங்கிய அருட்பெருஞ்சானுடைய திருவிளையாடல் 30/1/1874 இரவு 12 மணி வரைக்கும் நடக்குது. 51 வருடங்கள். இந்த 51 வருடங்களையும் 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர். அப்போது முதல் 8 பார்க்குறோம். வருவிக்க உற்ற 1ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரைக்கும் நமது பிள்ளை பெருமானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் திருவருட்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. உலகியலில் தானே நடக்கும். பிள்ளைக்கு வயது வந்த உடனே 5 வயசோ 6 வயசோ வந்தவுடனே போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. அதுபோல் நமது குழந்தை இறைவன் ராமலிங்கத்தையும், அதாவது உலகில் இட்ட பெயர் ராமலிங்கம். திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்டது, மக்களால் அழைக்கப்பட்டது. ஆனால் அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு இட்ட பெயர் செல்வப்பிள்ளை. அதனால் தான் நான் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. பிள்ளை பெருமான் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க. எப்படி படிக்க முடியும்? அருட்பெருஞ்சாண்டவர் தான் தன் மகன் எந்த ஆசிரியரிடம் கல்வி கற்கக்கூடாது. இந்த உலகியல் படிப்பு, இந்த சந்தை படிப்பு தன் மகன் படிக்கவே கூடாது. அருட்பெருஞ்சாண்டவர் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் எப்படி அவர் போய் அங்கே படிக்க முடியும்? அதே மாதிரி தன் மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த நிலையில் இவர் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த உடனே வீட்டில் என்னென்ன கரெக்டாக நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும். பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா ஒழுங்காக போய் படிக்க மாட்டேன்றானே சொல்லி வருந்துவாங்கல்ல, கஷ்டப்படுவாங்கல்ல. இது உலகியலில் நடக்குது. அதுதானே இயற்கை. அப்போது இவர் மனம் ஒரு தனிமையான இடத்தை நாடுகிறது. அப்போ தான் இங்கே கந்தகோட்டன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு முருகன் கோயில் இருக்காங்க, இப்போவும் இருக்குது. அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், ஜனப்பெருக்கம் இல்லாத இடம், அமைதியாக இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்கிறார். காலையில் எந்திரிச்சு போயிட வேண்டியது, அங்கே உட்காந்துக்கிட வேண்டியது. ஐயருங்க, அங்கே வர்ற ஐயருங்க பெரியவங்கெல்லாம், என்ன ராமலிங்கம் ஒரு மாதிரியாக இருக்க, ஏதாவது பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்ல முருகனை பற்றி பாடுவது. அந்த நிலையிலிருந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னால் சைவ குலத்தில் வருவிக்க உற்றதனாலும் சைவ சமயத்தை பின்பற்றி கொண்டு இருந்ததனாலும் இவர் சிவபெருமானையும் முருகனையும் விநாயகனையும் பல சமய தலைவர்களையும் பற்றி பாடுகிறார். திருவருட்பாவிலே உண்டு, அந்த விளக்கங்கள் உண்டு. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் யாருன்னு அவருக்கே தெரியாது. ஏதோ குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அது மட்டும் தான் அவருக்கு தெரியும். உலகியல் இருப்பது போல் நம்ம பிறந்திருக்கோம், அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது இந்த நிலைகளெல்லாம் மாறி 8 ஆண்டுகள் வரையிலும் இதே நிலை அவருக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 9வது ஆண்டு தொடக்கத்தில், அதாவது 2வது 8இல் 9வது ஆண்டு தொடக்கத்தில் இறைவன் அவர் முன் தோன்றி, நீ என்னால் வருவிக்க உற்ற மகன், நீ என் மகன். அதை பாடலிலே கூறுவார். ஆண்டாறு 3 ஆண்டிலே ஆட்கொண்ட அருள்கடலே என்று கூறுவார். ஆரோடு 3வது ஆண்டிலே என்னை ஆட்கொண்ட கருணையின் கடலே என்று கூறுவார். ஆக 9வது ஆண்டில் இறைவன் அவரை ஆட்கொண்டது தெளிவாக நமக்கு திருவருட்பாவிலே அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இறைவன் தோன்றினார். அருளை கொடுக்கவில்லை, ஞானத்தை மட்டும் கொடுத்தார். முன்பருவம் பின்பருவம் காட்டி அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். அப்போ இவர் இறைவனால் வருவிக்க விட்ட மகன் என்ற நிலை தெரியும். அதை வெளியிலே யாரையும் சொல்ல முடியாது. இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது 1ஆம் திருமுறை உருவாகிறது. 1ஆம் திருமுறை மொத்தம் 8 பதியங்கள், 712 பாடல்கள். அற்புதமாக இருக்கும். மகாதேவமாலை 100 பாடல்கள், சிவனே செவன்மால் 100 பாடல்கள், இங்கிதமாலை 100 பாடல்கள், இப்படி 712 பாடல்கள் இருக்கின்றன. நாம் திருவருள் முறையீடிலிருந்து இறைவனுடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவருள் முறையீடு 232 பாடல்களுடைய விளக்கங்களை பார்த்து விட்டோம். சிவபெருமானை பற்றி பாடுவது, உன்னாலே நான் வருவிக்க உற்றவன், நான் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்,
நீ இன்னும் எனக்கு அருளை தரவில்லை என்றெல்லாம் பாடுவார். அந்த விளக்கங்களை முழுவதுமாக பார்த்து விட்டோம். அதன் பிறகு தந்தையை பற்றி பாடி எந்த விதமான பலனும் இல்லை என்ற நோக்கத்தில் ஒருவேளை அம்மையை பற்றி பாடினால் அருளை பெற்று விடலாமோ என்று எண்ணி வடிவுடையமனை பற்றி பாடுகிறார். வடிவுடையமனைக்கு மாலை உருவாகிறது மொத்தம் 100 பாடல்கள். இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது நமது பிள்ளை பெருமானவர்கள் 12 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றார், பாடுகின்ற ஆற்றலை பெற்றார் என்பதை பாடல்களிலே தெளிவாக கூறியிருப்பார். நான் தெருவிலே விளையாடி கொண்டிருக்கும் போது என்னை ஆட்கொண்டு இந்த ஆற்றலை கொடுத்தாயே என்றெல்லாம் கூறுவார். அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த நிலையில் தொடங்கும் போது வடிவுடைமாணிக்க பற்றி பாடுகிறார். அல்ல கவனிங்க. 1ஆம் திருமுறை பதிகம் 7 வடிவுடைமாணிக்க மாலை 34வது பாடல். மொத்தம் 100 பாடல்கள். ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு விதமாக அவர் எப்படி முறையீடு செய்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளம், வெள்ளம், வெள்ளம்னா நீர். வெள்ளம் குளிரும் சடைமுடியோன் ஒற்றி வித்தகந்தன் உள்ளம் குளிர நெய் பூரிப்ப ஆனந்தம் ஊற்று எடுப்ப தெல்லம் குளிர் இன்னமுதே, தெல்லம் குளிர் இன்னமுதே அளிக்கும் செவ்வாய் குமுத வல்லம் குளிர் முத்த மானே வடிவுடை மாணிக்கமே என்று கூறுகிறார், பாடுகிறார். அதாவது அம்மனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடி, தந்தையை பற்றி நான் பாடினேன், எனக்கு அருளை கொடுக்கவில்லை, நீ எனக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்ற முறையில் முறையீடு செய்கிறார். பாடுடைய விளக்கம் பாருங்க. கங்கையையும், அதான் வெள்ளம்னு சொல்றார். வெள்ளம்னா நீர். கங்கையையும் குளிர்ந்த பிறை சந்திரனையும் சடைமுடியில் சூடிய இறைவன் திருவெற்றியூரில் இருக்கின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் காட்டிக் கொண்டிருக்கின்ற இறைவன் அவனுடைய உள்ளம் குளிர, அவனுடைய உள்ளம் குளிர, அவங்களுடைய உடல் பூரிக்க, ஆனந்தம் ஊற்று எடுப்ப இருந்து கொண்டு, இறைவன் பக்கத்திலே இருந்து கொண்டு தெல்லம் குளிர் இன்னமுதே அளிக்கும் அடியார்களுக்கும் வணங்குகிறவர்களுக்கும் அருளை கொடுத்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் குமுத வல்லம் குளிர் முத்தமானே. குமுத மலர் போன்று செவ்வாய், செவ்வாய்னா சிவந்த வாய்வுடைய, அதாவது மலர்ந்த முகத்தை சொல்லுகிறார், வர்ணிக்கிறார், அம்மையை வர்ணிக்கிறார். ஒளிர் விட்டு ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற வடிவுடை மாணிக்கமே, என் அம்மையே எனக்கு விரைவில் வந்த அருள்வாயாக என்று கூறுகிறார். இறைவனுடைய நிலையையும் அந்த அம்மாவுடைய நிலையையும் கூறி, இப்படி இருக்கின்ற நீ மட்டும் உன் கணவனை மகிழ்விக்கும்படி உடம்பு குளிர உள்ளம் குளிர நீ இருந்து கொண்டு உன்னை வணங்குகின்றவர்களுக்கெல்லாம் அருளை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அப்போ நான் யாரு கேட்பார். அடுத்த பாடலில் வரும், நாளையோ நாளைன்னா அந்த பாடல் வரும். அப்போ நான் யாரு? நான் உன்னுடைய மகன் தானே, உன் கணவனால் வறுமை கூற்ற மகன் தானே, எனக்கு நீ அருளை கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி முறையீடு செய்கிறார். ஆக இந்த நிலைகள் எல்லாம் மாறும்போது 13வது ஆண்டில், வறுமைக்கு உற்ற 13வது ஆண்டில் ஏற்கனவே ஞானத்தை பெற்றுவிட்டார். இப்போ சிவபெருமான் தான் இறைவன். அந்த ரூபத்தில் தான் வந்து எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சிவபெருமான் தான் சைவ சமயத்தின் தலைவன், அவன் தான் இறைவன் சொல்லி நமச்சிவாயா சிவாய நமன்னு பாடிட்டு இருக்கிறார். இப்போ 13வது ஆண்டில் திருவொற்றியூருக்கு முதல்ல போகிறார். அவர் இருந்த இடத்திலிருந்து, அதாவது சென்னையிலே இப்போ அது வள்ளலார் நகர்னு பேர் இருக்கு, அங்கே ஏழுகிணர் பகுதியிலிருந்து வீராசாமி முதலியார் தெரு, இன்னும் அந்த இல்லம் அங்கே இருக்கிறது, நீங்கள் போனால் பார்க்கலாம். அங்கே இருந்து திருவொற்றியூருக்கு முதல்ல போகிறார். சிவபெருமானை வழிபடுவதற்கு 13வது ஆண்டில் முதலாக போகிறாரு. அங்கே சிவபெருமானை எப்படியெல்லாம் வழிபட்டார் என்பதை 2ஆம் திருமுறையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் திருமுறை மொத்தம் 113 பதிகங்கள், 1207 பாடல்களிலிருந்து ஒவ்வொரு பதிகத்திலும் இறைவனை எப்படி வேண்டுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் பார்த்த பதியங்களுடைய ஒரு சுருக்கம். 27 பதியங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பதியத்திலையும் போக வேண்டியது, தெருவில் நிற்க வேண்டியது, நேராக தியாகராஜனுடைய மூலஸ்தானம் தெரியும், பார்த்துக்கிட்டு பாடிட்டு மனம் உருகிட்டு அங்கேயே இருக்க வேண்டியது. எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. உடனே இவருடைய மனம் ஏங்குகிறது. ஒருவேளை நம்ம திருமுல்ல வயலுக்கு போனால், அங்கே போனால் அருளை வாங்கி விடலாமோ அப்படின்னு சொல்லி அங்கே போகிறார். அங்கே இருக்கிற சிவபெருமான் பெயர் மாசிலாமணி. அவருக்கு ஊருக்கு ஒரு பெயர் இருக்குது, உங்களுக்கு தெரியும்.
ஆனால் அருப்பஞ்சோடருக்கு அப்படி இல்லை, ஒரே பெயர் தான். அதை நம்ம பின்னால் அந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். அப்போது திருமலை வயலுக்கு போய் மாசிலாமணி மாசிலாமணின்னு உருகி உருகி பாடுவார், மனம் உருகி பாடுவார். ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ கேட்பார், நீ என்னை வருவிக்க செய்துவிட்டு உனது மகன் என்று எனக்கு அறிவுறுத்தி விட்டு நீ வாட்டுக்கு போயிட்ட, உன்னை தேடி நான் வரேன், ஏன் வர, எதுக்கு வர, எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட நீ கேட்கறது இல்லை, ஊமை மாதிரி நின்றுட்டுருக்கியெல்லாம் கேட்பார். அந்த விளக்கத்தையெல்லாம் பார்த்துட்டோம். அதன் பிறகு அங்கேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. போய் திருவள்ள வயலுக்கு போய் திருவள்ளித்தாயத்துக்கு போவார். திருவள்ளித்தாயம்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில். அங்கே போய் மனம் உருகி உருகி பாடுவார். அங்கேயும் எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை. அங்கே போய் தான் சொல்லுவார், கந்த துணி கட்டிகிட்டு இருக்க, யாரை ஏமாத்துறதுக்கு நீ நின்றுட்டுருக்க, எனக்கு ஒரு கந்த துணியை கொடு, நானும் கட்டிகிட்டு நிற்கிறேன், ஊர் மக்கள்லாம் வரவங்களாம் போகலாம் பார்க்கட்டும், பெற்ற பிள்ளையை தெருவில் விட்டுட்டானே கந்த துணியை கட்ட வச்சு அப்படின்னு சொல்லட்டும், அந்த அந்த இழி சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாகாதே, எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு அந்த பழி வந்து சேர்ந்துருமேன்னு தான் நான் பயப்படுறேன், விரைவில் வந்து எனக்கு அருள் கொடுப்பாய் என்றெல்லாம் கூறுவார். அந்த விளக்கத்தையும் பார்த்து விட்டோம். இப்போ சிகாமணி மாலை என்ற பதியத்தில் இருக்கிற பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். படிவுடை மாணிக்க மாலை, இதற்கு முன்னால் எழுத்தறியும் பெருமான் மாலையை பார்த்தோம். இன்றைக்கி சிகாமணி மாலையிலே எப்படியெல்லாம் இறைவனை வேண்டுகிறார் என்பதை பார்த்துவிட்டு நம்ம 6ஆம் திருமுறைக்கு போக போகிறோம். 4ஆம் திருமுறை பிரசாத மாலையை பார்க்க போகிறோம். அடுத்து அங்கே போக போகிறோம். இப்போது சிகாமணி மாலை 3வது பாடல் நல்ல கவனிங்க. ஆர்ப்பார் கடல் நஞ்சு அமுது செய்தாய், நஞ்சு அமுது செய்தாய், அப்படி படிக்கணும். அதை நஞ்சு அமுது செய்தாய், நின் அடிக்கு அன்பின்றி வேட்பார் தமக்கும் விருந்தளித்தாய், வெள்ளி வெற்பு எடுத்த கார்பாலனுக்கும் கருணை செய்தாய், கடையேன் துயரும் தீர்ப்பாய், வைத்தியநாதா அமரர் சிகாமணியே. இது பாடல். இந்த பாடலை விளக்கம் பாருங்க. பார்க்கடலிலே அமுதத்தை கடையும் போது தேவர்களை காப்பாற்றுவதற்காக, அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக பார்க்கடலை கடையும் போது அமுதம் உண்டாயிற்று. அதில் அந்த பாம்பு விஷத்தை கக்க உமிழ நீ அதை எடுத்து நீ உண்டாய், தேவர்களை காப்பாற்றினாய், தேவர்களை காப்பாற்றினாய். உன் திருவடிக்கு அன்பு இல்லாமல், உன் திருவடியை போற்றி வணங்காமல் இருக்கின்றவர்களுக்கு கூட விருந்து அளித்தாய், விருந்து கொடுத்தாய். வெள்ளி வெற்பு எடுத்த கார்பாலனுக்கும் கருணை செய்தாய். வெள்ளி வெற்பு என்பது வெள்ளி மலைக்கோட்டை. தாராகாசனுடைய பிள்ளைகள், தாராகாசனுடைய பிள்ளைகள் 3 பேர், வித்துன்மாலி, கமலாச்சன், தாராகச்சன், 3 பேர். 3 பேரும் 3 மலைகளை போய் ஒழிஞ்சிக்குவாங்க. வித்துன்மாலி பொன் மலையை கொண்டவன், பொன்கோட்டை, தங்கத்தினால கோட்டை கட்டி உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவான். அது யாராலையும் தாக்க முடியாது. அதே மாதிரி தாரகச்சன் வெள்ளி மலையை ஒரு மலை மாதிரி உருவாக்கிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது அவனை. அப்படி கமலாச்சன் அவன் இரும்பு கோட்டை கட்டிட்டு போயிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது அவனை. அப்படிப்பட்ட அரக்கனை அதான் வெள்ளி வெற்புறத்தைன்னு சொல்கிறார். வெள்ளிக்கோட்டையின் அதிபனாகிய அந்த அரக்கன் தாரகச்சனை அழித்தாய். பின்பு அவனுக்கும் கருணை செய்தாய், அழித்து அவனுக்கும் மோட்சமும் கொடுத்தாய். ஆனால் இப்படிப்பட்ட இறைவன் நீ, உனது மகன் நீ, என்னை வருவிக்க செய்துவிட்டு என்னை இந்த உலகத்திலே இருந்து துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க செய்துவிட்டு ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறாய். துயரும் தீர்ப்பாய், என்னுடைய துயரங்களையும் நீ தீர்க்க வேண்டும். வைத்தியநாதா அமரர் சிகாமணியை என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக வல்லப்பமானவர்கள் 16 ஆண்டுகள் வரைக்கும் இறைவனிடந்து எந்த அருளையும் பெற முடியவில்லை. அடுத்து 3வது எட்டில் அடியெடுத்து வைக்கிறார். 3 24 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகள் வரைக்கும் என்ன நடந்தது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதனுடைய ஒரு சுருக்கம். 19 பதியங்கள், 235 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் இறைவனை எப்படியெல்லாம் போற்றி வணங்கி இறைவனை அருளை பெற முடியாமல் எப்படியெல்லாம் தவித்தார் என்பதையெல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ காலங்கள் மாறுகிறது. இப்போ இறைவன் காட்சி கொடுக்கிறார். 3ஆம் திருமுறை முழுவதுமே இறைவன் பவனி வரும்போது காட்சி கொடுப்பதும், கோயிலிலே இவர் போய் பாடும்போது அங்கே காட்சி கொடுப்பதும், இப்படியே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருளை வாங்க முடியல, ஒரு வார்த்தை கூட பேசல.
மகன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது தான் நாரையையும் கிளிகளையும் தூது அனுப்பியது. அதன் பிறகு ஒரு குறைச்சி பெண்ணிடம் போய் குறி கேட்டது, ஜோசியம் போய் பார்த்தது, எல்லாம் நம்ம விளக்கங்களை பார்த்துட்டோம். கடைசியாக இவரை பார்த்து சிவபெருமான் திருவழியாக ஓடியதையும், அவர் ஓடியும் அவருடைய ஓட்டத்தை என்னால் பிடிக்க முடியவில்லை என்ற நிலையையும் அவர் தெளிவாக பாடல்களிலே கூறியிருக்கிறதெல்லாம் பார்த்து விட்டோம். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவரை எப்படி ஏளனமாக பேசினார்கள் கேட்பாங்கல்ல. பகல் ஃபுல்லாக கோயில் இருக்கிறது, திடீர்னு திருவழியாக ஓடினா சிவபெருமான் ஓடுறது இவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ இவர் ஓடும்போது தடுத்து நிறுத்தி கேட்பாங்க. இந்த விளக்கெல்லாம் பாடல் இருக்குது, பாடல் இருக்கிறது உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்பா ராமலிங்கம், தினமும் நாங்கள் பார்க்குறோம், இப்படி தெருவழியை ஓடுறையே, என்ன விஷயத்துக்காக ஓடுற, யாரை பிடிக்கிறதுக்கு ஓடுறேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இவர் சொல்லுவார், சிவபெருமான் ஓடுறாரு, நான் பிடிக்க போனேன், என்னால் பிடிக்க முடியல அப்படிம்பார். ஆனால் தன்னுடைய இறைவன் மகன் என்று அவரால் சொல்ல முடியாது. அந்த நிலையில் இருக்கும்போது அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லுவார். அந்த விளக்கத்தையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அங்கே கேட்பாங்க, ஏன்பா கலியுகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா, ஏன்பா இந்த மாதிரி இருக்கிற ராமலிங்கம், போய் ஏதாவது வேலை பாரு, வேலை வெட்டி இல்லாமல் தினமும் வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கியே அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ இவர் பதில் சொல்லுவார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவன் மீது கொண்டுள்ள காதலை என்னால் விட முடியாது, அளவற்ற அன்பு கொண்டு இருக்கிறேன், என்றாவது ஒரு நாள் அவனிடம் இந்த அருளை பெற்று விடுவேன் என்றெல்லாம் கூறுவார். அந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 3வது எட்டை தாண்டி 4வது எட்டுக்குள்ளே வராரு. 4 8 32, 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்துச்சு, அந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 4வது எட்டில் என்ன நடந்தது, 27வது ஆண்டில் நனக்குடி அம்மையாருக்கு தாலி கட்டி அந்த அம்மாவிற்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை கொடுத்தது, அதையும் பார்த்துட்டோம். இப்போ அந்த பற்றுகளை எல்லாம் நீக்கி, உலக பற்றுகளை எல்லாம் நீக்கி, இப்போ என்ன பண்ணார், இப்போ திருவொற்றியூருக்கும் போக முடியாது, போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. திருவள்ளி தயத்துக்கும் போக முடியாது, திருவள்ளி தயத்துக்கு போக முடியாது, இனிமேல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி கதவை பூட்டி தாப்பா போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இறைவன் வந்து எப்படியெல்லாம் கதவை திறந்து தன் மகனுக்கு அருளை கொடுத்தார் என்பதையெல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ 4ஆம் திருமுறையிலே பிரசாதமாலை என்ற பதிகத்திலிருந்து இன்னைக்கு 9வது பாடலை பார்க்குறோம். எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் அந்த விளக்கத்தை பிரசாதமாலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநீர் மகனுக்கு கொடுக்க மாட்டார், வேண்டான்னு சொல்லிடுவார். இனிமேல் உனக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்க போகிறேன். இப்போ சுத்த சன்மார்க்கம் இருக்குது அவருக்கு தெரியும், அது தந்தை அருப்பஞ்ச ஆண்டவருக்கும் தெரியும். அந்த நிலையில் பிரசாத மாலை உருவாகிறது. பிரசாத மாலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அவர் என்ன பண்ணுவார், ஒரு அடியார் விடத்தில் இருந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பார். பிரசாதம் என்ன, திருநீர் கொடுப்பார். தன் மகனுக்கு மட்டும் அருள்மணப்பூ, செழுமணப்பூ, சுடர் மணப்பூ, இப்படி ஒவ்வொரு பூவாக கொடுத்துட்டு வருவார். அந்த பூ என்ன பூ சொல்லணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல, அந்த விளக்கத்தை கூறுகிறார். ஏன் இந்த பிரசாத மலையை கொடுத்தாருன்னா, பிற்காலத்தில் எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அவர் அந்த மார்க்கத்தில் இருக்கும்போது இப்படியெல்லாம் திருநீர் பூசிட்டு இருந்தார், உத்தராட்ச மலையை போட்டுட்டு இருந்தார், அதனால் நீங்களும் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் மக்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த பதிகத்தை நமக்கு அருளியது. அதான் அந்த விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விளக்கத்தை பார்த்த பிறகு நடராஜபத மலையில் என்ன சொல்கிறாரு அதையும் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த பூ என்ன பூ, இப்போ ஒரு பூ கொடுப்பாரு. அதாவது பிரணவ தேகத்துக்கு என்ன பூ கொடுத்தாருன்னு பார்த்தோம், சுத்த தேகத்துக்கு என்ன பூ கொடுத்தாருன்னு பார்த்தோம், ஞான தேகத்துக்கு என்ன பூ கொடுத்தாருன்னு பார்த்தோம், தத்துவங்களை கடப்பதற்கு என்ன பூ கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் பெற்ற பிறகுதான் இவர் எல்லாத்தையும் கடந்து மேலே போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆக அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி தன் மகனை பக்குவப்படுத்துகிறார். அங்கே தான் திருவிளையாடல் நடக்குது. அப்போ தத்துவங்களை கொடுத்ததை பார்த்தோம், தத்துவங்களின் விளக்கங்களுக்காக ஒரு பூ கொடுப்பார், அதையும் பார்த்தோம். அந்தங்களை எப்படி கடப்பது என்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அந்தங்கள் வந்து சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களையும் சார்ந்த அந்தங்கள். இதையெல்லாம் கடந்தது சுத்த சன்மார்க்கம் என்பதையும் பார்த்து விட்டோம். இப்போ அதனால தான் அருப்பெருஞ்சோதி அகவலில் சொல்லுவார், அந்தங்களை பற்றி சொல்லுவார், தத்துவங்களை பற்றி சொல்லுவார். எல்லா விஷயமும் அகவலில் இருக்குது. இப்போ ஐம்பூதங்களுடைய விளக்கம் என்ன, ஐம்பூதங்களுடைய விளக்கம் என்ன, அதுக்கு என்ன பூ கொடுக்குறாரு,
நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரே பதில் தான் சொல்லுவேன், இறைவன் கொடுத்த விளக்கம். நான் தமிழ் இலக்கணம் இலக்கியவன் படித்தவன் அல்ல. நான் படித்ததெல்லாம் வேறு, பிஎஸ்சி மேத்ஸ் எம்காம் இந்த மாதிரி படித்தவன். ஆனால் இந்த விளக்கம் கொடுத்தது இறைவன் எனக்கு கொடுத்த விளக்கம் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது என்ன மனப்பூ கொடுக்குறார் அதுலேயே இருக்கு, நல்ல கவனிங்க. கண் விருப்பம் கொல கரணம் கனிந்து கனிந்து உருக கருணை வடிவு எடுத்து அருளி கடையேன் முன் கலந்து மண் விருப்பம் கொள்ளும் மனப்பூ. மண் விருப்பம் கொள்ளும் மனப்பூ. மண் என்னென்ன? நிலம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களை எப்படி கடப்பது? அதனுடைய சூட்சமமான விளக்கத்தை ஒரு பூ கொடுத்து மகனிடம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுவார், அது நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அந்த அருளை கொடுக்கிறார், எப்படி கடப்பது? இறைவனிட்டு இந்த 5 பூதங்களுடைய நிலைகளை எப்படி கடப்பது? அது ஆன்மா தத்துவத்தில் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்றாக இருந்தது ஆன்ம தத்துவம், அதுதான் பிரம்ம தத்துவம். இப்போ எல்லாவற்றிலிருந்து தத்துவங்களை பிடிங்கி மகன்கிட்ட கொடுக்குறாரு. பிரம்ம தத்துவம் 24, அதில் இந்த 5 பூதங்கள் சேர்ந்தது. 5 பொறிகள், 5 புலன்கள், 5 கண்ணேந்திரியங்கள், அந்த கரணங்கள், இப்படிலாம் வரும். அந்த விளக்குகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிரம்மன், திருமால், ருத்திரன்கிட்ட இருக்கின்ற அத்தனை தத்துவங்களையும் பிடுங்கி மகன்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. அவங்க சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு இருந்தவர்கள். இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு அவங்க தேவையில்லை, அவங்க தேவை கிடையாது. அப்போ அந்த தத்துவங்களை எல்லாம் இப்போ மகன்கிட்ட கொடுக்கணும். அதான் பிரசாத மலையில் இந்த மண் விருப்பம் கொள்ளும் மனப்பூ என்ன சொல்கிறார். மல் விருப்பம் கொள்ளும் மனப்பூ மகிழ்ந்து எனக்கு கொடுத்து வாழ்க என நின்றனை. அதாவது கண்கொள்ளா காட்சி, கண்ணால் பார்க்க முடியல, அந்த உருவத்தில் வந்து இப்போ பாம்பு வச்சிருந்தார் கழுத்தில், தலையில் கங்கையை வச்சுருந்தான்னு சொல்ல மாட்டார். நல்லா கவனிக்கணும் நீங்கள். இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவது அவருக்கு தெரியும், சுத்த சன்மார்க்கத்தை வாங்க போகிறதுன்னு தெரியும். அப்போ இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்களை விடணும். அந்த நிலையில் இருக்கும்போது தான் இந்த பிரசாத மாலை உருவானது. அப்போது அப்படியெல்லாம் உருவம் எடுத்துகிட்டு வந்து என் முன் நின்று எனக்கு அருளி அந்த மனப்பூ கொள்ளும் மனப்பூ 5 பூதங்களை கொடுக்கக்கூடிய அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களை எப்படி ஆட்கொள்ளுவது, எப்படி இந்த 5 பூதங்களையும் கடந்து செல்லுவது என்ற நிலையில் மகிழ்ந்து எனக்கு கொடுத்து வாழ்க என்று நின்றனை. மகனை வாழ்த்துகிறார். நின் மனக்குறிப்பேது அறியேன். இதுக்கு அடுத்து நான் என்ன செய்யணும், நீ என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, நீ சொன்னாதான் தெரியும். பெண் விருப்பம் தவிர்க்கும் ஒரு சிவகாமி வள்ளி பெண் விருப்பம் பெற இருவர் பெரியர் உள்ளம் கழிப்ப. அதாவது இப்போ அருட்பெருஞ்சாண்டவருடைய மனைவி சிவகாமி வள்ளி, அந்த அம்மாவுடைய சம்மதம் வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அம்மாவுடைய சம்மதம் வாங்கி தான் அருட்பெருஞ்சாண்டுக்கு மனம் முடிச்சு வைக்கணும். அப்போது யார் போனால் அந்த அம்மா சம்மதிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை உருவாகுது. அப்போது இருவர் பெரியர் என்பது பதாஞ்சலியும் வியாக்கிரபாதர், 2 பேர், 2 முனிவர்கள். பதாஞ்சலின்னு ஒருத்தர், வியாக்கிரபாதர்னு ஒருத்தர். இந்த 2 பேரும் சிவகாமி வள்ளியிடம் போய், அதாவது அனுமதி வாங்கி உள்ளம் கழிப்ப பண் விருப்பம் தரும் மறைகள் பல பல நின்று ஏத்த. மறைகள் என்பது வேதங்கள், பல பல மறைகள் என்பது 4 வேதங்கள். ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். அந்த வேதங்கள் எல்லாம் நின்று வணங்கி கொண்டிருக்கின்றன. அப்படியெல்லாம் ஏத்த பரம சிதம்பர நடனம் பயின்ற பசுபதியே. இறைவனுடைய நிலையை சொல்லி, இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்லி, இறைவனுடைய துணைவியார் சிவகாமி வள்ளியை திருமணம் அதாவது எப்படி சம்மதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பெரியவர்கள் எப்படி சென்றார்கள் என்பதையெல்லாம் சொல்லி, இதை பார்த்து வேதங்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றன சொல்லி, அதுக்கடுத்து சொல்கிறாரு சிதம்பர நடனம் பயின்ற சிதம்பர நடனம். சிதம்பர நடனம் போது நீங்கள் நடராஜன்கிட்ட போயிடக்கூடாது. சிதம்பரம் என்பது திருச்சிற்றம்பலம், சிவஞான வெளியில் இருக்கின்ற திருச்சிற்றம்பலம். சிதம்பரம் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விளக்கம் கொடுத்துருக்கேன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்.
அதனால தான் சிதம்பர ராமலிங்கம் என்று நமது பிள்ளைப்பெருமானவர்கள் கையெழுத்திட்டார்கள். அப்பா பேரை இன்சிலா போடுறது. சிதம்பரம் என்பது அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி நடனம் பயின்ற பசுபதியே. பசுபதி என்பது ஏற்கனவே பசுபதிக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம விளக்கம் எவ்வளவோ கொடுத்துருக்கேன். பதி என்பது இறைவன், பசு என்பது மலங்களால் சூழப்பட்ட ஒரு ஆன்மா, உயிர். பாசம் என்பது வேறு. பதி பசு பாசம் விளக்கம் கொடுத்துருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் போனால் நீங்கள் அந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் போட்டு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக யூடியூப்பில் டெய்லி 1 மணி நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திருவிருப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த நிலை இருக்கும்போது பசு தந்திரமாக பதியோட கலந்துக்கும். அப்போது பதி ஏற்றுக்குவார், இறைவன் ஏற்றுக்குவார் அந்த பசுவை, மனம் சூழ்ந்த ஆன்மாவை. ஏன்னா அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும், அதுக்காகவே ஏற்றுக்குவார். அதனால் அவருக்கு பசுபதி என்று பெயர் வந்தது. இப்போது இந்த நிலைகளெல்லாம் முடிந்த பிறகு வல்லப்பெருமானவர் 4வது எட்டை முடிச்சுட்டு 5வது எட்டுக்குள் உள்ளே போகிறார். 33வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை, அந்த 8 ஆண்டுகளில் நடந்ததை நாம் எல்லா விளக்கத்தையும் பார்த்து விட்டோம். அதனுடைய ஒரு சுருக்கம். 33வது ஆண்டில் இந்த பற்றுகளை விட்டு சரியை கிரிய யோகம் என்ற 12 நிலைகளையும் அந்த கடந்து, தத்துவங்களை கடந்து அக்கே சுத்த சிவஞான வழிக்கு பறந்து சென்று கொண்டிருக்கிறார். சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவதற்காக நொடிப்பொழுதில் அண்டங்களை கடக்கக்கூடியவர் வல்லப்பெருமானவர்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நம்ம தினமும் திருவிளையாடலில் சொல்கிறோம்னா, உலகியலிலே இருந்து கொண்டு தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுடைய நிலையை மாற்ற வேண்டும். மாட்டு வண்டியில் போனார், நடந்து வந்தார், அப்படியே போனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கே போனாருன்னே தெரியாதுலாம் சொல்லியிருக்காங்க. அவர் சுத்த சிவஞான வழிக்கு சென்று கொண்டிருக்கார் என்பதை பாடலிலே சொன்ன விளக்கங்களை உங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கமாக கூறியிருக்கிறேன். யாரும் மறுக்க முடியாது. அவ்வளோ உண்மைகள் திருவிருப்பாவில் இருக்கு, ஆதாரங்கள் உண்டு, இறைவனே சொன்ன ஆதாரங்கள் உண்டு. அப்போ அங்கே போகிறாரு. அங்கே தேவர்கள்லாம் சத்தியஞான சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த சத்தியஞான சபை தான் அதே மாதிரி இங்கே வல்லப்பெருமானவர்கள் உலக மக்களுக்காக அருளியது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா திடீர்னு வந்ததில்லை, அதுங்க ஏற்கனவே இருக்குது. அங்கே போனால் தேவர்கள்லாம் பிரம்மனு திருமால் ருத்திரனில் வெளியே தான் நிற்கிறாங்க. அவங்க படியேறியே உள்ளே போக முடியாது. முதல் படியிலே கால் வைக்க முடியாதுன்றது. முதல் படியிலே கால் வைக்க முடியாது, அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. தெளிவாக சொல்கிறார் பாடலிலே. அப்போ அந்த தேவர்கள் இவருக்கு கை காட்ட வழிகாட்ட அப்போ தானே போகிறாரு. முதல்ல போகிறாரு. எப்படி 13வது ஆண்டிலே திருவொற்றியூருக்கு போனாரோ அதே போன்று 33வது ஆண்டிலே அங்கே போகிறார். சுத்த சன்மார்க்கம் அங்கே போகிறார். மகனை வரவேற்கிறார். அருட்பெருஞ்சாண்டவர் வரவேற்று, மகனை இந்த ஆடைகள் எல்லாம் கலைந்து விட்டு சபலம் செய்து, சபலம்னு என்ன, சேவிங் செய்து சுத்தமாக புனித நீராடி புத்தாடை அணிந்து அணிகலன்களை எல்லாம் அணிந்து மங்கள கோலத்துடன் வருவாயாக. உனக்கு 2.5 நாளிகைக்குள் மணிமுடி சூட்ட வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை உனக்கு தர வேண்டும், சுத்த சன்மார்க்கத்தை உனக்கு தர வேண்டும் என்று சொல்லி சிங்காசனத்தில் அமர வைத்து, பிரபஞ்சம் அறிய இவன் என் மகன், இந்த பிரபஞ்சத்தை இயக்கப் போகின்றவன், 5 தொழில்களையும் இனிமேல் இவன் தான் செய்வான் என்ற நிலையை கூறி, மகனே சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொள், இனிமேல் இது உன் மார்க்கம். அதான் அவர் பாடலில் சொல்வார், என் மார்க்கம் என்று சொல்லுவார். தந்தையிடம் இருந்த சுத்த சன்மார்க்கத்தை மகனிடம் கொடுக்கும்போது, மகனே இது இன்மேல் உன் மார்க்கம் என்று கூறி கொடுத்து, சாதா கல்வியை அங்கேயே கற்றுக் கொடுத்து பூலோகத்திற்கு மகனை அனுப்புகிறார். நேராக கருங்குழியிலே உறைவிடமாக கொண்டுள்ளார். அதுக்கடையில் நிறைய விளக்கங்கள் இருக்கு, நமக்கு நேரம் பத்தாது சொல்றதுக்கு. நிறைய ஏற்கனவே முதல்ல சொல்லியாச்சு. இப்போ சுருக்கத்தை சொல்லி நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கோம். அப்போது கருங்குழியிலே 9 வருடங்கள் இருக்கும்போது அங்கே என்னென்ன திருவிளையாடல்கள் நடந்தது, தனது தந்தை அருட்பெருஞ்சாண்டவர் மகன் கூப்பிடும் போதெல்லாம் எப்படி அந்த தெருவில் நடந்து வந்து இவர் இருந்ததில் இருந்து கொண்டு தந்தையும் மகனும் எப்படி உரையாற்றினார்கள் என்பதையெல்லாம் பார்த்து விட்டோம். இப்போ வல்லப்பெருமானவர்கள் 6வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். 6×8 = 41வது ஆண்டிலிருந்து 48 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கரண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது கருங்குழியில் இருக்கிறாரு. அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பணும். ஏன்னா ஜீவகாரணிய ஒழுக்கம் உருவாகணும். அப்போ ஒரு தர்மசாலை வேணும். தந்தையும் மகனும் பேசியபடி, அருட்பெருஞ்சாண்டவரும் நமது பிள்ளைப்பெருமானவர்களும் பேசியபடி இங்கே பார்வதி மக்கள்கிட்ட வந்து பேசி, ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது
சாமிக்கு இந்த இடத்த கொடுத்துடலான்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துட்றாங்க. ஒரே நாளில் 23/5/1867 ஆண்டு தர்மசாலையை நிறுவி அன்றை அணை அடுப்பை மூட்டி உணவை சமைத்து பசியோடு வருகின்றவர்களுக்கு பசியை போக்கிக் கொண்டிருக்கிறார் நமது இறைவன் வல்லப்பமானவர்கள். இறைவன் தான் அவரே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் ஆற்றலில் ஒரு பகுதின்னு சொல்லுவார் அவர். ஒரு கூறுனா ஒரு பகுதி. அதனால்தான் பிரிந்த சக்தியோடு தனது சக்தியை மகனாக உலாவ விட்டு 51 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே உலாவ விட்டு சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்க செய்து அதன் பிறகு தன் மகனத்தை சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து உலக மக்களிடம் இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்ல வைத்து 30/1874 இந்த நேரம் முடியும் போது பிரிந்த சக்தியோடு தன் மகனோடு பிரிந்த சக்தியோடு இணைந்து கொள்ளுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆக இறைவன் ஒரே நிலை என்று வந்து விட்டதா? ஒரே நிலை. வல்லப்பமான் தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தான் வல்லப்பமானவர்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது, தர்மசாலையில் இருக்கும்போது 1869 ஆண்டு ஏற்கனவே நம்ம கூறியதுதான், நீதிமன்றத்திலே அருமக நாவலர் தலைமையிலே முத்துசாமி ஐயர் என்ற அவருடைய தலைமையிலே அவர்கள் வழக்கு பதிவு செய்து கல்வி கற்காத ஒருவர் ராமலிங்க பிள்ளை என்ற ஒருவர் வடலூரில் இருந்து கொண்டு புலவர் பட்டம் பெறாமல் தவறாக பாடல்களை ஏற்றிக்கொண்டு ஜாதிகளையும் மதங்களையும் மார்க்கங்களையெல்லாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்ற சாராம்சத்தை முன்வைத்து வழக்கு தொடர்ந்து விட்டார்கள். எனவே திருவருட்பாவை மறுப்பாய் என்று அறிவிக்க வேண்டும் என்பது வழக்கின் சாராம்சம். இவர் திடீரென்று அங்கே எழுந்தருள்கிறார் நம்ம பிள்ளை பெருமானவர்கள். உலகிலே சொல்வார்கள், மாட்டு வண்டியில் போனார், சைக்கிளில் போனார்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த காலகட்டங்களில் அவர் எல்லா அருளையும் பெற்ற இறைவனாக திகழ்ந்து கொண்டிருந்தார். நினைச்ச இடத்துல இருப்பார். அதை மக்கள்கிட்ட யாரும் சொல்லலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருவருட்பால் இருக்கின்ற உண்மையை மக்கள்கிட்ட சொன்னதுன்னா உங்களுக்கு தெரியும். புராணங்களில் சொன்ன திருவிளையாடலாம் சொன்னாங்கல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல சமயபுரம் மாரியம்மாள் கோர்ட்டுக்கு போனது சொன்னாங்க, காஞ்சி காமாட்சி கோர்ட்டுக்கு போனது சொன்னாங்க, சிவபெருமான் கோர்ட்டுக்கு போனது சொன்னாங்க. ஏன் ஒரு காலமாடு கூட கோர்ட்டில் போய் சாட்சி சொன்னாங்க. புராணங்களில் இருக்கு. ஆனால் வல்லற்பெருமான் இறைவனாக அங்கே போய் நீதிபதிக்கு காட்சி கொடுத்தாரு. ஏன் சொல்லலை? காட்சி கொடுத்தவரை நீதிபதி எந்திரிச்சு நிற்கிறாரு. பிரிட்டிஷ்காரர் தான் நிற்கிறாருல்ல. அதை பார்த்து தானே, ஆகா எப்படிப்பட்ட இறைவன் அதுக்கு சொல்ல போய் தானே, பார்க்க போய் தானே, காட்சி கொடுக்க போய் தானே திருவருட்பாவை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். திருவருட்பாவை மறுப்பாய் என்று அறிவிக்க முடியாது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறி தள்ளுபடி செய்து விட்டார். ஆனால் சொன்னவங்க என்ன சொன்னாங்க? எந்திரிச்சு நின்னாங்க, வழக்கு தள்ளுபடி ஆச்சுன்னு சொன்னாங்க. அது தவறு. விவாதம் நடந்தது. இவர் காட்சி கொடுக்கிறார். அந்த நிலையிலெல்லாம் தீர்ப்பை பெற்றுக்கொண்டு இங்கே தர்மசாலையிலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறார். இங்கே உத்தரஞான சிதம்பரம் மேலே உருவாச்சு அது எப்படியெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அதற்கிடையிலே நடந்த திருவிளையாடல்கள் எல்லாம் பார்த்தோம். சங்கராச்சாரியார் வந்தது, அவருடைய உரையாடியது, அவர் இவரை ஏற்றுக்கொண்டது, இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. இப்போ நடராஜபதி மாலையிலே இன்று கடைசி பாடல் 34வது பாடல் எப்படி சொல்கிறார்? சிதம்பரம் நடராஜா வேற, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேற, எப்படிப்பட்ட இறைவன் சொன்னான்னு பார்க்க போகிறோம். அங்கே சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்கும்போது சிவபெருமான் என்று சொல்லுவார், இமயமலையினுடைய மகளை மணந்தவர் என்று சொல்லுவார், தலையில் கங்கையை வச்சிருக்குன்னு சொல்லுவார், கழுத்தில் பாம்பை வச்சிருக்குன்னுலாம் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த நிலையை மாறி இப்போ அருட்பெருஞ்சாண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்லணும், சுத்த சன்மார்க்கத்தை பற்றி எப்படி சொல்லணும், அதான் நடராஜபதி மாலை. இன்னைக்கு 34வது பாடலை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஓங்கிய பெருங்கருணை பொழிகின்ற வானமே. இங்கே நமச்சிவாயம் சிவாய நம சிவ சிவனே வராது. பிறகு எப்படி ஒன்றாகும்? மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பேசுகின்றவர்கள். கிடையவே கிடையாது. சுத்த சன்மார்க்கம் வேற. சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் சார்ந்தது அந்தந்த சமயங்கள். சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், கௌபாரம், சௌரம், காணாபத்தியம், இப்படி நிறைய இருக்கு. அதில் இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநீரை பூசிக்கலாம்.
வைஷ்ணவ சமயத்தின் அடையாளம் நாமும் போட்டுக்கலாம். அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய உரிமை. யார் அதை தடுக்கவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா காலம் காலமாக அதே மாதிரி நடந்துருச்சு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது தான் வல்லப்பெருமான் வருவிக்க விட்டுறார். இன்னும் மக்களிடம் போய் இன்னும் அவருடைய விளக்கங்கள் சேரவில்லை, ரீச் ஆகலை. அதான் விஷயம். ரீச் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? யாரும் சொல்லலை. சுத்த சன்மார்க்கத்து வந்தால் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. எப்படி வேணால் இருந்துட்டு வாங்கியா, வடலூருக்கு வந்தால் போதும், இப்படி தான் சொல்லி வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வடலூருக்கு வந்தால் எப்படி கூப்பிட்டு வரணும்னு சொன்னார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வரதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே சொன்னார்ல. எப்படி கூட்டு வரணும்? சொல்லி கூட்டு வரணும். சும்மா நீ வான்னு கூட்டு வரக்கூடாது. வடலூருக்கு வந்தால் இப்படி தான் இருக்கணும், இது சுத்த சன்மார்க்கம், மற்ற கோயில் மாதிரி கிடையாது, இங்கே அபிஷேகம் கிடையாது, அர்ச்சனை கிடையாது, ஆராதனை கிடையாது, தேங்காய் பழம் வச்சு ஊதுவத்தியெல்லாம் கொளுத்த கிடையாது, திருநீர் கொடுக்க மாட்டாங்க, புலால் சாப்பிடக்கூடாது, எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருக்கணும், ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லணும். சொல்லி தான் கூட்டு வரணும். அப்போ தான் அவனுக்கு இறைவன் அருள் கிடைக்கும். சும்மா வாங்க போகலாம், வடலூர் போயிட்டு வரலாம் கூட்டு வரக்கூடாது. இப்படி சொல்லி கூட்டு வரணும். வந்தால் வரட்டும், வரலன்னா விட்டுணும். அது அவனுடைய சுதந்திரம். வந்தால் பெறலாம் நல்ல வரமே. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? மக்கள்கிட்ட விலைக்கு சொல்லணும். வந்தால் நீ சொல்லணும், வந்துட்டால் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், வரலன்னு அவனை விட்டு இறைவன் பார்த்துக்குவார். வம்படியாக கூட்டு வரக்கூடாது. மாமிசம் சாப்பிட்றவன், உயிர்களை கொலை செய்கிறவன், அந்த ஆளுகளெல்லாம் கூட்டு வரக்கூடாது. சொல்லணும், கேட்கலன்னா விட்டுணும். அது அவங்களுடைய சுதந்திரம். அதை தான் வல்லப்பெருமான் உத்தரஞான சிதம்பரமாலையில் கூறுவார். எல்லாமே விளக்கங்கள் இருக்குது. இது வேண்டுமென்றோ கற்பனையாகவோ சுயமாகவோ நான் சொல்லுவதில்லை. இறைவன் கொடுத்த விளக்கம், திருவருட்பாவில் இருக்கின்ற விளக்கத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்லி தான் கூட்டு வரணும்னு அவர் சொல்கிறார். ஆக நடராஜமதி மலையில் இப்போ பாருங்க, அதான் சொல்கிறாரு, ஓங்கிய பெருங்கருணை பொழிகின்ற வானமே. வானத்திலே மேகங்கள் எப்படி மழை பொழியுமோ அதுபோல கருணை மழை பொழித்து கொண்டிருக்கின்ற, கருணை மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, ஒருமை நிலை உரு ஞானமே. ஒருமை நிலை, ஒத்த கருத்தோடு கடவுள் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஞானமே, இறைவனை அருப்பெருஞ்சோதியே, உபயபத சதத்தலமும் எனது இதய சதத்தலத்தும் ஓங்க. உபயபத சதத்தலம் என்பது அருளோடு விளங்கும் இரண்டு திருவடிகள். உபயபதம் என்பது இரண்டு திருவடிகள். சதத்தலம் என்பது, சதம் என்பது அருள். அருளோடு விளங்கக்கூடிய உனது இரண்டு திருவடிகளும் என் இதயத்தில் விளங்கி கொண்டிருக்க, என் இதய சதத்தலத்து, என் இதயத்தில் உன்னுடைய திருவடிகளும் அருளோடு விளங்கி கொண்டு இருக்க, நடுவோங்கும் சிவமே. எங்கே நடுவோங்கும் சிவமே? சத்தியஞான சபையிலே இருந்து கொண்டு சுத்த சிவஞான வெளியிலே விளங்கி கொண்டிருக்கின்ற சிவமே என்று சொல்லி, எனக்கு சிரசின் நடுவிலே விளங்கி கொண்டிருக்கின்ற சிவமே என்று கூறுகிறார். சிவம் என்பது அருப்பெருஞ்சோதி, சிவன் என்பது சிவபெருமான், நடராஜன், சொக்கநாதன், மாசிலாமணி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்க சமயத்தினுடைய தலைவர்கள், அதெல்லாம் ஒரு குரூப்பு. இங்கே என் நடுவு என்பது சிரசு நடுவில் என்று சொல்லலாம். அண்டங்களிலும் பிண்டங்களிலும் இருக்கின்ற இறைவன் என்று சொல்லுகிறார். என் உள்ளத்தில் விளங்கி கொண்டு எனது சிரசின் நடுவில் விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவனை என்றும் சொல்லலாம். சத்தியஞான சபையிலே திருச்சிற்றம்பலத்திலே சுத்த சிவஞான வெளியின் நடுவிலே விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் என்றும் சொல்லலாம். எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். அது அண்டங்களை சொல்லுகிறார், அண்டத்தில் இருக்க சொல்கிறார், இதை பிண்டத்தில் இருக்க சொல்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி பாங்கியல் அளித்து, பாங்கியல் என்பது அருள் தன்மை. பாங்குன்னு சொல்கிறாங்களே, அருள் தன்மை. எனக்கு அருள் தன்மையை கொடுத்து, எல்லா அருளையும் பாங்கோடு கொடுத்து, பாங்கோடுன்னு அந்த தன்மையோடு ஒப்பற்ற நிலையில் இருக்கின்ற அருளையெல்லாம் எனக்கு கொடுத்து, அடுத்த ஒரு வரி சொல்வார் பாருங்க, என்னை அறியாத ஒரு சிறிய பருவத்தில் ஆண்டபதியே. என்னை அறியாத ஒரு சிறு பருவத்தில் 9வது ஆண்டில், அதான் நம்ம 1ஆம் திருமுறையில் பார்த்தோம். 2வது எட்டில் இருக்கும்போது 9வது ஆண்டில் தான் இறைவன் வந்து ஆட்கொள்கிறார். 9வது ஆண்டில் என்னை ஆட்கொண்ட இறைவனே. அப்ப ஆட்கொண்டது வேற, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்கள் சொன்னது அந்த ரூபத்தில் வந்தது.
இங்கே சொல்கிறது அருப்பஞ்சாண்டவர். அருப்பஞ்சோதி ஆண்டவர் தான் திருவிளையாடல் செய்து அந்த ரூபத்தில் போய் அவருக்கு கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா தன் மகனை அந்த சைவ சமயத்தில் ஊடுருவ செய்ய வேண்டும். ஊடுருவன்னா அதில் பற்று மிகுந்து இருக்க வேண்டும். நமச்சிவாயா சிவாய நமன் சொல்லணும், உலக மக்களுக்கு அது தெரியணும், அதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்லணும். இதுதான் கான்செப்டு. அதான் சொல்கிறாரு, அந்த பருவத்தில் வந்த ஆண்டபதியே அப்படின்னா அருப்பஞ்சாண்டவர் திருவிளையாடல் செய்து வேறு ரூபத்தில் அவர் அங்கே போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். பாசநெறி செல்லாத நேசர் தம்மை, பாசநெறி செல்லாத நேசர் தம்மை ஈசராம் படி வைக்க வல்ல பரமே. பாசநெறி செல்லாத, பாசம் என்பது மலம், மலம் என்பது ஆன்மம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை, மாயைகள், மயக்கங்கள் நிறைந்தது. இதெல்லாம் நீக்கிய பாசநெறி செல்லாத நேசர்தம், இதெல்லாம் நீக்கிய அன்பர்கள் இருக்கிறார்களே, மலங்களை நீக்கியவர்கள், மயக்கங்களையும் மாயைகளையும் நீக்கியவர்கள், அந்த அன்பர்களை உலகில் வாழ வைக்கும், அன்பர்களை உலகில் வாழ வைக்கும் படி வைக்க. படி வைக்கணும்னா படினா மண்ணுலகம், பூலோகம். இந்த பூலோகத்தில் வாழ வைக்கும் வல்ல பரமே அருப்பெருஞ்சோதியே. ஆங்கு இயல்வது என்று, ஆங்கு இயல்வது என்றும் மற்ற ஈங்கு இயல்வது என்றும் வாய் ஆடுவோருக்கு அரிய பதமே. இறைவன் இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான் விதண்டாவதம் செய்கிறாங்கல்ல. தூணிலும் இருப்பான், துருளிலும் இருப்பான். இறைவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, வாயாடுவார்கள். வாயாடுவது என்பது விதண்டாவாதம், வீணாக பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு அரிய பதமே. அவர்களெல்லாம் பார்க்க முடியாத இறைவனே என்று கூறுகிறார். அப்போ இறைவன் இங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான்னு சொல்வது யாரு? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள். சிவபெருமான் எங்க வேணாலும் இருப்பார்ப்பா, அங்க இருப்பார் இங்க இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி விதண்டாவாதம் பேசுகின்றவர்களுக்கு கிடைக்காத இறைவன். அப்ப நான் இறைவன் ஒரே இறைவன் சொல்லணும். அதான் இங்க சொல்றாரு, இறைவன் அங்க இருக்காரு இங்க இருக்காரு. இப்படி சிவபெருமான் இங்க இருந்தாரு, தியாகராஜ பெருமான் திருவொற்றியூர்ல இருந்தாரு, சொக்கநாதன் மதுரையில் இருந்தாரு, நடராஜன் சிதம்பரத்தில் இருந்தாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இறைவன் ஒரே இடத்தில் இருக்கின்ற இறைவன், ஒரே இறைவன் என்று சொல்ல வேண்டும். அதுக்குதான் இந்த வரியை சொன்னாரு. ஆங்கு இயல்வது என்றும் மற்ற இயங்கு இயல்வது என்றும் வாய் ஆடுவோருக்கு அரிய பதமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆனந்தமயமாகி, அதுவும் கடந்த வெளியாகி, ஆனந்தமயமாகி பேரின்பமாகி வெளிகளை எல்லாம் கடந்து, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி, பெரிசுகவெளி, இப்படியெல்லாம் வெளிகளை கடந்து அங்கே பரிபூரணமாக சுத்த சிவஞான வெளியிலே விளங்கி கொண்டிருக்கின்ற அருப்பெருஞ்சோதியே சொல்ற. அடுத்து சொல்ற பாருங்க, அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி அன்பர்களே. தூங்கி விழும் சிறியனை தாங்கி. எப்போ தூங்கினாரு? அவருக்கு ஏது தூக்கம்? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றிக்கும் போது இந்த தூக்கத்தினுடைய பலன் அவங்களுக்கு தெரியாது. தூங்கினா பலன் போயிடுச்சு. அப்போ அந்த தூக்கம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. அதனுடைய நல்லது கெட்டதெல்லாம் அவருக்கு தெரியாது. சின்ன வயசுல சின்ன ஆண்டுல இருக்கும்போது வருவிக்க விட்டு சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சூழ்ந்த காலகட்டத்தில் தூங்கி வீழும் சிறியனை தாங்கி. சிறியன் என்பது மகன். அப்போ இறைவனால் வருவிக்கட்ட மகன் அவருக்கு தெரியும். அப்போ நான் தூங்க போகிறேன், தூங்கி விழப்போறேன்னு சொல்லி என்னை தாங்கி எடுத்து அந்த தூக்கத்தை நீக்கி, தூக்கத்தை தடுத்து என்று சொல்லுவார். நிறைய பாடல்கள் இருக்கு. தூக்கத்தை நீக்கி எழுக என்று எனது தூக்கம் தொலைத்த துணையே சொல்லிட்டாரா? தன் மகனை தூங்க விடக்கூடாது. அவர் தூங்கவே விடலை மகனை. அதே மாதிரி பசி எடுக்கும்போது அவருக்கு அந்த பசி இருக்கக்கூடாது, அருளமுதம் கொடுக்கணும். அவர் உண்டதெல்லாம் அமுதமாயிட்டு என்று சொல்லுவார். சில காலங்களில் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் உணவு உண்டது, அவர் உணவு சாப்பிட்டது, சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் எப்படின்றாரு? மற்றவங்களுக்கு நான் சாப்பிட்ற மாதிரி தெரியும், ஆனால் சாப்பாடு எனக்கு உள்ளே போகும்போது அது அமுதமாக மாறிடுன்னு சொல்கிறார். பாட்டில் சொல்கிறது 6ஆம் திருமுறையில் இருக்கு. முன்னாளில் நான் உண்ட உணவெல்லாம் அமுதமாயிட்டுன்னு சொல்லுவார். யாரு? இறைவனுடைய திருவிளையாடல் அது. மகனு இதெல்லாம் செய்யவே மகனை விடக்கூடாது, தூங்கக்கூடாது, யார்கிட்ட போய் படிக்கக்கூடாது, யாரையும் குருவாக ஏற்றுக்கக்கூடாது, மகனை தூங்க விடக்கூடாது. இதெல்லாம் நான் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்கே சொல்கிறாரு, தூங்கி விழும் சிறியனை தாங்கி, இந்த மகனை தாங்கி, மகனை தூங்காத,
எந்திரி சொல்லி எனது தூக்கத்தை தொலைத்த துணையே, துரிய வெளி நடு நின்ற பொருளே, அருள் ஜோதி நடராஜபதியே, அருள் ஜோதி நடராஜபதியே. நல்லா கவனிச்சுக்கணும். நடராஜன் வேற, அருள் ஜோதி நடராஜன் வேற. இது அருப்பெருஞ்சோதி. அடுத்து பாருங்க, ஒரு பாட்டு அம்பலவாணர் வரியில் ஒரு பாட்டு இருக்கு, அற்புதமான பாட்டு. 100வது பாட்டு 101வது பாட்டு ரெண்டும் சேர்த்து ஒரே பொருளில் வரும் பாருங்க. ஓம் என்பதற்கு முன் ஆம் என்று உரைத்தவுடன் ஊம் என்று காட்டி நீர் வாரி, நாம் என்று நாட்டி நீர் வாரி. இதுக்கு முதல்ல விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஓமன் தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி காலத்திலிருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓமன் என்று சொல்லிட்டு இருக்கும்போது இடையில ஆமன் என்று சொன்னாங்கல்ல. அப்போ நீ எதுக்கு உம்முன்னு இருந்த, ஊமையா இருந்த கேட்குற? அன்னைக்கு நீ உம்முன்னு இருந்துட்டு ஊமையா இருந்துட்டு இன்னைக்கு என்கிட்ட வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது அருப்பெருஞ்சாதின்னு சொன்னா எப்படி மக்கள் ஏற்றுக்குவான்? அதை விளக்கத்துக்கு தான் கொடுக்குறாரு. ஓம் என்பதற்கு முன் ஊம் என்று ஆம் என்று உரைத்தவுடன் ஊம் என்று காட்டினீர். அதுக்கு மகன் கேட்குறாரு, அப்போ பதில் சொல்கிறார் பாருங்க. நாம் என்ன நாட்டினீர் வாரீர், எல்லாம் நான் தான் நினச்சிட்டேன்ப்பா. இந்த பிரபஞ்சத்தை நான் தான் உருவாக்குனேன், எல்லா மத தலைவர்களையும் சமய தலைவர்களையும் நான் தான் உருவாக்குனேன். பாட்டில் சொல்கிறாரே, மத தலைவர் புத்தன் முதல் அருகர் முதல் சமணர் முதல் எல்லாத்தையும் நான் தானே உருவாக்கினேன்னு சொல்கிறார். தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறார் மகன்கிட்ட. இவ்வளோ அற்புதம் பாருங்க. தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, எல்லாம் நான் தான் நினச்சிட்டேன், இப்போ போய் நீ என்ன இப்படி கேட்குறியன்னு கேட்குறாரு. அதுக்கடுத்து சொல்லுவார் பாருங்க. அவ்விய மார்க்கத்தின் வெவ்வியல் நீக்கியே, அவ்விய மார்க்கத்தின் வெவ்வியல் நீக்கியே, அதாவது மாறுபட்ட கருத்துக்களோடு முரண்பட்ட நிலைகளோடு இருக்கின்ற இந்த மார்க்கங்களில் எல்லாம் நீக்கி, எப்படி சொல்றார் பாருங்க, வெவ்விய நீக்கியே. இப்படி மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் சார்ந்த வெவ்வேறு மாறுபாடுகளை கொண்ட முரண்பாடுகளை கொண்ட இதையெல்லாம் நீக்கி செவ்வியன் ஆக்கினீர் வாரி. கூப்பிடுறாரு அப்பனை, எங்க இருந்துட்டு தர்மசாலையில் இருந்துட்டு வா வான்னு கூப்பிடுறாரு. நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இங்கே இருக்கிறேன், நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தான் சொல்லுவார். அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்த பாருன்னு சொல்லுவார். பாட்டில் இருக்கு. உடனே இவர் சொல்லுவார், இந்த கதையில் என்கிட்ட வேண்டாம் அப்பனே, நீ என் கூட வா. அப்படி அப்பனும் பிள்ளையும் போய் பார்த்தது தான் மேட்டுக்கு வந்த இடம். அந்த விளக்கை நம்ம பின்னால் பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம், அருமையாக இருக்கும். அப்போது செவ்வியன் ஆக்கி நீர்வாரி. செவ்வியன் என்ன அர்த்தம்? சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து என்னை உயர்ந்தவனாக்கி சமயங்களையும் மதங்களையும் எல்லாம் நீக்கி ஆக்கி நீரே. ஒவ்வி ஒன்றாக்கி நீர் வாரீர். ஒவ்வின ஒத்த கருத்தோடு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்போன்னு சொன்னையே, இப்போ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ வந்த பிறகுதான் அவர் கூப்பிடுவார், நம்ம போய் ஒரு இடத்த பார்ப்போன்னு கூப்பிடுவார். இந்த நிலையில் இதை கொடுத்து விட்டு அனுபவ மாலையிலே 34வது பாட்டு பாருங்க. இது ஒரு விளக்கம். நான் ஏற்கனவே கூறியது போல அனுபவ மாலை முடிவான முடிவு. தன் பெற்ற அனுபவங்களை எல்லாம் உலக மக்களுக்கு சொல்லுவது, தன்னை மனைவியாகவும் இறைவனை கணவனாகவும் வர்ணனை செய்து உள்ளத்தை தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. திருவாளர் பொற்சபையில் திருநடம் செய்து அருள்வார். இங்கே சிவபெருமான் சொன்னாரா, நமச்சிவாயன் சொன்னாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சுத்த சன்மார்க்கம் என்பது தனி மார்க்கம், சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராத மார்க்கம். இங்கே சிவபெருமான நடராஜன் உள்ள வரக்கூடாது. திருவாளர் பொற்சபையில் திருநடம் செய்தருள்வார். திருவாளர் அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலத்திலே பொற்சபையில் இருந்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டு அருள்நடனம் செய்து கொண்டிருப்பவர் சிற்றபையார் எந்தனக்கு திருமாலை கொடுத்தார். அருப்பஞ்செய்த ஆண்டவர் எனக்கு எல்லா அருளையும் கொடுத்தார். எல்லா அருளும் என்பது மரணமில்லா பெருவாழ்வு, முத்தேகம், சாகா கல்வி, அண்டங்களை விட்டு அண்டங்களை கடந்து செல்லுவது, ஏமசித்தி, தத்துவ வெற்றி, தத்துவ சித்தி, இப்படி நிறைய உண்டு. எல்லா அருளையும் கொடுத்தனா மாலையாக கொடுத்துறான்னு சொல்லிட்டாரு. மாலைன்னா என்ன? தொடுத்து, பூக்களை தொடுத்தாதான் மாலையாகும். அதே மாதிரி எல்லா அருளையும் கொடுத்தது தான் திருமாலை என்று கூறுகிறார். அவ்வளவு விளக்கம் இருக்குங்க. திருமாலை என்பது எல்லாரையும் கொடுத்து எனக்கு மாலையாக கொடுத்தார். உருவாளர், அப்படிப்பட்ட இறைவன் உருவாகி அருவாகி ஒளியாகி வெளியாய். இந்த வெளியாய் சொல்றாருல, இந்த வெளியாய் சொன்னது எப்போ? 5 மாத குழந்தையில் இருக்கும்போது சிதம்பரத்திலே காட்டினாரே வெளியாய்.
அதை தான் இங்கே சொல்கிறாரு. வெளியாகவும் எனக்கு காட்டினாய், உருவமாக காட்டினாய், அருவமாக காட்டினாய், ஒளியாக காட்டினாய், வெளியாகவும் காட்டினாய். எப்போ? 5 மாத குழந்தையிலே எனக்கு வெளியாக காட்டினாய். ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவன், என்னுடைய இறைவன் என்று சொல்லுகிறார், கணவன் என்று சொல்லுகிறார். அவர்தம் பெருவாய்மை திருவருளே பெருவாழ்வு என்று உணர்ந்தோர். அவர் என்ன அருள் வாக்கு சொன்னாலோ அதுதான் பெருவாழ்வு என்று உணர்ந்தவர்கள் பேசிய மெய் வாசகத்தின் பெருமையை இன்று உணர்ந்தேன். இப்போதான் எனக்கு தெரியும். அது எல்லா அருளையும் பெற்ற பிறகுதான் இவர்கள் உலக மக்கள் எல்லாம் சொன்னது எனக்கு தெரியும். இன்று உணர்ந்தேன். துருவாத எனக்கு இங்கே அருள் நினைக்கும் தோறும் சொல்லா வல்லா சுகம் தோன்றுவது என் தோழி. துருவாத எனக்கு அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத, யார் கண்ணுக்கும் தோன்றாத எல்லா அருளையும் எனக்கு கொடுத்து இங்குன்னா இந்த பூலோகத்தில் இதெல்லாம் கொடுத்ததை நினைக்கும் போதும் சொல்ல முடியாது. அந்த அளவில் நான் அருளை பெற்றிருக்கிறேன். தோழினா உலக மக்களே எல்லா அருளையும் நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சுத்த சன்மார்க்க தலைவனாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எனது தந்தை மகனுக்கு எனக்கு எல்லா அருளையும் கொடுத்து விட்டால் நான் பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். எனவே அன்பர்களே, இன்று பார்த்த இறைவனுடைய திருவிளையாடல் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து ஜோதி வழிபாடு செய்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து கொலையும் புலையும் தவிர்த்து சைவ நெறியில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவாலயம் கருணையாலேயே வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். கண்டு மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.